பல்வேறு தனிச்சிறப்புகளையும் வரலாற்று தொன்மையினையும் கொண்டு விளங்கும் நாடு நமது இலங்கை. புராண இதிகாசங்களோடு தொடர்புடையதாக பல்வேறு பண்பாட்டு அம்சங்களுடன் கலாச்சார சிறப்பு கொண்ட அழகிய சுற்றுலா தலங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு தீவும் கூட. ஆரம்ப காலங்களில் புராண இதிகாசங்களோடு தொடர்புபட்ட குறிப்பாக தமிழர்களின் வாழ்வியலை எடுத்து காட்டும் தனிச்சிறப்பையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. இத்தகைய இலங்கையில் இந்திய இலங்கை சமய மற்றும் கலாச்சார இணைப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் வகையில் மற்றும் நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டும் உலகின் மிக நவீன தொழில்நுட்ப மற்றும் சுற்றுலா முறையுடன் கூடிய ராமாயண பாதை திட்டத்தின் உத்தியோகபூர்வ தொடக்கம் சில நாட்களுக்கு முன் இலங்கையில் இடம்பெற்றிருந்தது. இவை தொடர்பான செய்தி விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். உலகிலே மிகவும் போற்றப்படும் இதிகாசங்களில் முக்கியமானது ராமாயணம். அந்த ராமாயணத்தில் பெரும் நிலப்பரப்பை ஆட்சி செய்வது இலங்கை தான். அந்த பெருமையை பெற்ற இலங்கையில் ராமாயணத்துடன் தொடர்புடைய 59 இடங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். இவ்வாறான இலங்கையில் ராமரின் வருகை மற்றும் அத்தோடு தொடர்புடைய பல இடங்கள் காணப்படுவதாக சொல்லப்பட்டாலும் அவற்றில் சில இடங்களே இனம் காணப்பட்டுள்ளன. அந்த வகையில் ராமாயண பாதை இலங்கையின் வடக்கு பகுதியில் தொடங்குகின்றது. அங்கு ராமர் சேது இலங்கையை இந்தியாவுடன் இணைக்கிறது என்று கூறப்படுகிறது. நீண்ட காலமாக இந்த ராமர் சேது பாலம் அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கை இந்தியாவிற்கு இடையிலான அபிவிருத்தி குறித்த பல ஒப்பந்தங்கள் சமீபத்திய ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கைச்சாத்திடப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் ராமர் சேது பாலம் அமைத்தல் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தியுடன் தொடர்புடைய பல திட்டங்கள் முன்மொழியப்பட்டும் கைச்சாத்திடப்பட்டும் வருகின்றன. அந்த வகையில் தான் தற்போது ராமாயண பாதை என்னும் திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய இலங்கை சமய மற்றும் கலாச்சார இணைப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் வகையில் நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு உலகின் மிக நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் சுற்றுலா முறையுடன் கூடிய ராமாயண பாதை என்ற யாத்திரை திட்டத்தினை உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைக்கும் நிகழ்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இடம்பெற்றிருந்தது. அயோத்தியில் உள்ள மிகப்பெரிய ஸ்ரீ ராம பூஜை மாளிகையின் தலைமை பொருளாளர் சுவாமி கோவிந்த் தேவ்கிரி மகாராஜ் சுவாமியின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க போன்றோர் குறித்த தொடக்க விழாவிலே கலந்து கொண்டிருந்தனர். ராமாயண பாதை யாத்திரை திட்டம் மூலம் ராமாயண காவியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இலங்கை முழுவதும் உள்ள பிரதான 9 முக்கிய இடங்களை இந்து பக்தர்களின் புனித யாத்திரை மற்றும் சுற்றுலா பயணத்திற்காக பிரபல்யப்படுத்துவதை நோக்காக கொண்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உலகில் வளர்ச்சி கண்ட பெரும் துறையாக சுற்றுலாத்துறை விளங்குகிறது. சுற்றுலா மூலமாக நாட்டிற்கு அதிக வருமானம் கிடைப்பதனால் அந்த துறையில் தொழில் வாய்ப்புகளும் பெருகி வருகின்றன. இவ்வாறு கால மாற்றத்திற்கேற்ப வளர்ந்து நிற்கும் சுற்றுலாத்துறையை மையமாக கொண்டு இந்து நாகரீக விடய பரப்பிற்குள் இந்து கலாசார சுற்றுலா எனும் பாடநெறி வளர்ச்சியும் கண்டிருக்கிறது. சுற்றுலா என்பதை சுற்றி பார்த்தல் அல்லது ஓரிடத்திலிருந்து இன்னும் ஓர் இடத்தினை பார்வை இட பயணமாதல் என சுருக்கமாக வரையறை செய்து கொள்ளலாம். இந்து கலாச்சார சுற்றுலா என்பது இந்துக்களின் புனித தலங்கள், விழாக்கள், கலைகள், பழக்க வழக்கங்கள், நினைவு சின்னங்கள் போன்றவற்றை கண்டுகளிப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற பயணங்களாகும். அந்த வகையில் இலங்கையில் இந்து கலாச்சார சுற்றுலாவினை விரும்பும் அதிகமான சுற்றுலா பயணிகள் ராமாயணத்துடன் தொடர்புபட்ட சுற்றுலா மையங்களை பார்வையிடுவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். எனவேதான் குறித்த ராமாயண பாதை என்னும் திட்டமும் சுற்றுலாவினை மையமாக கொண்டு அபிவிருத்தி மேற்கொள்ளும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தில் ஆர்வமுள்ள மில்லியன் கணக்கான இந்திய மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு ஈர்ப்பதனை நோக்கமாக கொண்டிருக்கிறது. மன்னாரில் உள்ள ஆதாம் பாலம் முதல் நுவரேலியா சீதா எலிய வரை ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு இடமும் இந்த யாத்திரை திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவை இவ்வாறு இருக்க பொதுவாகவே தற்போது இலங்கை ஒரு சிங்கள பேரினவாத பௌத்த நாடாகவும் பௌத்த ஆக்கிரமிப்புகள் மலிந்த ஒரு நாடாகவும் காணப்படுகிறது. உள்நாட்டில் ஆட்சியாளர்களின் அராஜகமும் திட்டமிட்ட இன அழிப்புகளும் இந்துக்களின் ஆலயங்களை ஆக்கிரமித்து தொல்லியல் என்ற போர்வையில் தமிழர்களின் பூர்வீக இடங்கள் வழிபாட்டு தலங்களை ஆக்கிரமித்து சட்டவிரோத பௌத்த கட்டுமான பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இவற்றினை தடுக்க பல போராட்டங்கள் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டும் எந்த பயனும் இல்லை. ஏன் சட்டத்தினால் கூட இந்த அட்டூழியங்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இலங்கை தீவு சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து இந்த நாட்டில் தமிழ் தேசிய இனம் தனது இருப்பிற்காக தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறது. இந்த நாட்டில் வாழும் சிங்கள மக்களைப் போல தாயகம், தேசியம், சுய நிர்ணயம் என்பவற்றை கொண்ட ஒரு தேச அங்கீகாரத்திற்குரிய மக்களாக தமிழ் மக்களும் உள்ளார்கள் என்பதை மிதவாத தலைமைகள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு வலியுறுத்தி
வலியுறுத்தி வந்த போதிலும் அதனை அவர்கள் ஏற்கவில்லை. தமிழ் மக்கள் மீதான இன ஒடுக்குமுறையும் தமிழ் மக்களின் நிலங்களை அபகரிக்கும் செயற்பாடும் இன சுத்திகரிப்பும் இந்த நாட்டிலே தொடர்ந்தும் அரங்கேறியதால் தம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் தமது இனத்தின் இருப்பை பாதுகாக்கவும் இளைஞர் யுவதிகள் ஆயுதமேந்தி போராட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை காலகாலமாக ஏற்பட்டிருந்தது. போர் முடிவுற்றும் இன்று வரை இதே நிலை தொடர்ந்த வண்ணம் உள்ளன. இலங்கையில் இவ்வாறான நிலை தொடரும் நிலையிலேதான் புனித காவியமான ராமாயணத்தோடு தொடர்புபட்ட இடங்களை சுற்றுலா மையப்படுத்தி தமது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்ற தலைப்படுகிறது இந்திய அரசாங்கம். பௌத்த நாடு சிங்கள நாடு என்ற நிலையில் தொடர் அடக்குமுறைகளை மேற்கொண்டு வரும் இலங்கை ஆட்சியாளர்கள் எவ்வாறு இந்துக்களோடு தொடர்புடைய புராண காவியமான ராமாயண இடங்களை சுற்றுலா தலங்களாக அபிவிருத்தி மேற்கொள்ள ஒப்புக்கொண்டார்கள். அதன் பின்னணியில் காணப்படும் அரசியல் சதிதான் என்ன என்பது புலப்படாத ஒன்றாகவேதான் இருக்கிறது. இந்தியாவிலே மோடி தலைமையிலான அரசாங்கம் ராமரை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமய அரசியலை மேற்கொண்டு வருகின்ற பின்னணியில் இலங்கையிலும் அதனை விசாலப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றதா என்பதும் இங்கு சர்ச்சைக்குரிய விடயம். இலங்கை சிவனை முழுமுதலாக கொண்ட வழிபாட்டு முறைகளை கொண்ட நாடு. அதே நேரம் ராவணன் ஒரு சிறந்த தமிழ் மன்னன் என்பதோடு சிறந்த வீரன், எல்லாவற்றிற்கும் மேலாக ராவணன் சிறந்த ஒரு சிவபக்தன். இவ்வாறாக சிவபக்தனாக வாழ்ந்த ராவணனை பற்றி குறித்த திட்டத்தில் எதுவுமே உள்ளடக்கப்படவில்லை. ராமாயணத்தில் அவன் ஒரு கொடூரமாக சித்தரிக்கப்பட்ட மன்னனாகவே ராவணன் பார்க்கப்படுகிறான். இங்கு இவர்களால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டத்தில் ராவணனோடு தொடர்புடைய அல்லது ராவணனை மையப்படுத்தியதான விடய தரப்புகள் உள்ளடக்கப்படவும் இல்லை. ஒரு சிறந்த தமிழ் மன்னன் ஆட்சி புரிந்து அவனது நாட்டில் அவனை புறக்கணித்து சுற்றுலாவினை நோக்காக கொண்டு வெறுமனே வியாபார நோக்கோடு அரசியல் விடயங்களை மையப்படுத்தியதான செயற்பாடுகளை மேற்கொள்ள மோடி அரசு தலைப்படுகின்றதா போன்ற கேள்வியும் எழுகின்றன. ராமாயண பயணம் என்ற இந்த திட்டத்தினை அரங்கேற்றுவதன் மூலம் மோடி அரசு சமய அரசியலை இலங்கையிலும் உருவாக்கி புதிய ஒரு திட்டத்தினை அல்லது சர்ச்சையினை அரங்கேற்றும் நோக்கத்திற்கான அத்திவாரத்தை கூட போட்டிருக்கலாம். அகிம்சையை போதித்து பௌத்தத்தின் பெயரால் அடக்குமுறைகளும் கலவரங்களும் நடைபெறும் வரை இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்ப முடியாது. இவ்வாறான காவிய சிறப்போடு தொடர்பு கொண்ட இடங்களின் அதுவும் மதத்தோடு சம்பந்தப்பட்ட இடங்களை அபிவிருத்தி என்பது வெறும் அரசியலாக மட்டுமே விளங்குமே தவிர மதம் சார்ந்த நல்லிணக்கத்திற்கான ஒரு திறவுகோலாக அது அமையாது என்பதே உண்மை. ஹனுமன் இலங்கையை அன்று எரித்தான். ஆனால் இன்றைய இலங்கையினை எரித்து முற்றாக நாசமாக்கி கொண்டிருப்பது யார்? பௌத்தம் போதிக்கும் அகிம்சையை முன்னெடுக்க அசோக சக்கரவர்த்தி மகிந்த தேரரை அனுப்பி பௌத்தத்தை இலங்கையில் பரப்பினான். ஆனால் இன்று இலங்கையில் பௌத்தம் தன்னிலையில் தடம் மாறி ஆக்கிரமிப்பு அடையாளமாகவும் தமிழ் தேசிய இனத்திற்கு எதிரான அடையாளமாகவும் மாறியுள்ளதாகவே தமிழ் தேசிய இனம் உணர்கிறது. இதனை தென்னிலங்கை புரியாதவரை வீழ்ந்திருக்கும் இந்த நாட்டை மீள கட்டியெழுப்ப முடியாது. இந்தியா போன்ற நாடுகள் அதனை காவு கொள்ளத்தான் முயற்சிக்கும் என்பதே உண்மை.